no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திரு சக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத், சொல்லுங்க சார். நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக நேற்று நடந்த அந்த சம்பவம், நந்தனத்தில் நடந்த அந்த சம்பவம் அப்படிங்கிறது தலைநகரை மட்டும் இல்லை, தமிழகத்தையே அதிர வச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இந்த பாலியல் ரீதியான ஒரு வன்முறை சம்பவம். இப்போ இந்த சம்பவத்துடைய அந்த செய்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த செய்தி நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு மனசில் தோணுன விஷயம்? அதிர்ச்சியாக இருந்தது. வழக்கம் போல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், அதுவும் நந்தனம் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. அந்த கலைக்கல்லூரியில் கேன்டீனில் அந்த 20 வயசு பொண்ணு அரியலூர்லேருந்து வந்த பொண்ணை பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை படித்த உடனே ஞாபகம் வந்தது. 2 நாளைக்கு முன்னால் 3 நாளைக்கு முன்னால் செங்கிப்பட்டியில் நடந்த மாநாட்டில் பெண்கள் வெல்லும் பெண்கள்னு, அந்த மாநாட்டில் இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிக பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் முதல்வர் பேசினார். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாரு. இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு. தினம் நீங்கள் சேனலில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. அந்தளவுக்கு மோசமாக இருக்குது வாட்ஸ்அப்பு, எந்த செய்தி சேனல், பத்திரிகை எதுவாக இருந்தாலும். இப்போ எந்த தைரியத்தில் இவருக்கு யாரோ எழுதி கொடுத்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிட்டா, அவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கிட்டா கூட அவருக்கு அதுக்கு அர்த்தம் புரிஞ்சு பேசணும் இல்லையா? இப்போது அதோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஆளுநர் அவர்கள் உரையில் அமைதி பூங்காவாக இருக்கிறது தமிழகம்னு சொல்லும்போது அது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி வெளியில் அந்த உரையில் கஞ்சா போதையில் இது வரைக்கும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, ஒரு நாளைக்கு 65 பேர் கஞ்சா அந்த போதையில் உயிரிழப்பது அல்லது காயப்படுவது, அதெல்லாம் ஒரு புள்ளிவிவரெலாம் கொடுத்தாரு. இவ்வளோ 1000 பேர் அப்படின்னு சொல்லி. அப்போது அதெல்லாம் முதல்வருக்கு தெரியாதா? தெரிந்து மறைக்கிறார் என்றால் அது எவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு மரபு. அவருக்கு தெரியவில்லை என்றால் அப்போது ஆட்சி அவர் அந்த கண்ட்ரோல் அவர் கையிலேயே இல்லை. அவருக்கே செய்திகள் தெரிவிக்கப்படவில்லை, இல்லை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. இல்லை, எப்படி இருந்தாலும் ஒன்று தான். தெரிவிக்கப்படலைன்னாலும் அதிகாரிகள் தவறுன்னு சொல்லி விட்டுற முடியாது. ஒரு முதல்வர்னால் அந்த ஆளுமை இருந்தால் தான் அந்த இடத்துல உட்கார்றதுக்கான தகுதி யாருக்கு, எந்த முதல்வராக இருந்தாலும். இதை நம்ம ஏதோ ஸ்டாலின் அப்படிங்கிறதுனால ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலை. இதே தான் எடப்பாடி இருக்கும்போது ஸ்டெர்லைட்டில் அவர் தூத்துக்குடியில் அந்த மாதிரி 13 பேர் இறந்தாங்கன்றது நான் டிவியில் செய்தி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னபோது திமுக மற்ற எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க. ஒரு முதல்வர் டிவி பார்த்து தான் செய்திகளை தெரிஞ்சுக்கிறாருன்னா அப்போ காவல்துறை அவருக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டாங்க. அந்த கேள்வியில் நியாயம், நம்ம அந்த நியாயத்தை ஏற்றுக்கொண்டோம். யதார்த்தத்தில் அப்படி நடந்ததுன்னா கூட இல்லை. அப்போ டிஜிபி என்ன பண்ணியிருக்கணும், அந்த எஸ்பி, அதாவது முறையாக எஸ்பி ஐஜிட்டு சொல்லி, ஐஜி டிஜிபிட்டு சொல்லி முதல்வருக்கு முதல் செய்தி வந்திருக்கணும். டிவிலெலாம் ஃப்ளாஷ் ஆகிற சமயத்தில் முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கணும். நியாயமான விஷயம். அதை விமர்சனம் செய்த திமுக இன்றைக்கி டெய்லி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. தைரியமாக அவர் இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறார். இந்த நந்தனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேன்டீனில் வேலை செஞ்சுருக்கு அந்த பொண்ணை வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த 50 வயதான முத்துசெல்வம் என்பவர் கேன்டீன், அவர் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அந்த கேன்டீன் அவர் தான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறாராம். 10 வருடங்களோ அதுக்கு மேலாகும். அவர் அவர் பயன்படுத்தி கொண்டது பாலியல் வன்முறை செய்ததோட அவருடைய நண்பர் யாரோ கார்த்திகேயன் ஒருத்தர், அதுக்கப்புறம் அங்கே சரக்கு மாஸ்டராக இருந்தவர். இப்படி பல நாட்கள் நடந்திருக்கு. இது ஏதோ ஒரு நாள் நிகழ்வு கூட இல்லை. பல நாட்கள், பல முறை இந்த முத்துசெல்வம் என்பவர் பல முறை அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தி, ஏன்னா அவர் வீட்டிலேயே தங்க வச்சுருக்காரு, வேலைக்கும் கேன்டீனில் வேலை போட்டு கொடுத்துருக்காரு. அப்போது இங்கேயே தங்கிக்கன்னு சொன்னோன்னே பாவம் அவங்க தங்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல். இப்படிப்பட்ட இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, அவர் திமுகவை சேர்ந்தவர் முத்துசெல்வம். இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு.
தினசரி பத்திரிகையில். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான திமுக எம்எல்ஏவுக்கு அவர் வந்து நெருக்கமானவர். அப்போ மறுபடியும் யார் அந்த சார் தான் அங்கே வருது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது? ஞானசேகரன் வந்து பிடிச்சாங்க போனாங்க வந்தாங்கன்னா கூட ஞானசேகரனுக்கு சும்மா ஒரு மாவு கட்டு போட்ட மாதிரி ஒரு பாவலா பண்ணதை நீதிமன்றமே வந்து அதை வந்து கேள்வி கேட்டது. சும்மா மாவு கட்டு போட்டிங்களா, இல்லை அவருக்கு என்ன அப்படியா இருந்தால் எக்ஸ்ரே எடுத்திருப்பீங்களே அப்படின்லாம் நீதிமன்றம் கேள்வி கேட்டது. காலை ஒடிச்சிருந்தா எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க. இப்போ வெளியில் பார்க்கும்போது ஏதோ நாங்கள் வந்து குற்றம் செய்தவர்களை வந்து கடுமையாக கையாள்கிறோம்ன்ற ஒரு, எப்படி கையாளுவீங்க? சார் யார் அப்படிங்கிறத கொஸ்டின் வந்து இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்தால் கூட யாரும் நம்பலையே. தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட நம்பலை. யார் அந்த சாரில் சாரே இல்லை அப்படிங்கிறது நம்பலை. ரைட்டு. இப்போது இந்த நந்தனம் அரசு கல்லூரியில் ஒரு எம்எல்ஏக்கு நெருக்கமானவர் திமுகவில் இருப்பவர்னா எங்கே குற்றம் நடந்தால் வரிசையாக பாருங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல திமுக நிர்வாகி தாக்குதல் நடத்தினார். எந்த வெளியூரில் பார்த்தீங்கன்னாலும் திமுக நிர்வாகி கடையில் பூந்து அடித்தார். திமுக நிர்வாகி ஏதோ ஒன்று கூட சேர்ந்து வெட்டினார். ரவுடிகள் அட்டகாசம். இப்போது ஒரு 15 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் அந்த 16-17 வயசில் 3 பேர் 4 பேர் சேர்ந்து வெட்டினது. 3 பேரும் கூர்நோக்கு அந்த சீர்நோக்கு அந்த சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை, ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. ஆனால் இந்த வயதில் 14 வயது 16 வயதில் வந்து அருவாள் எடுத்து வெட்டுவான், கஞ்சா அடிச்சுட்டு வெட்டுறான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனை சீர்திருத்த பள்ளிக்கு காமிச்சு அவன் அங்கே போய் இன்னும் ஃபர்தராக கிட்டு போய் இப்போ கூட வந்து ஏதோ ஒரு நிகழ்வு சென்னையில் தான் நினைக்கிறேன், புழலில் வந்து ஜெயிலில் வந்து சந்தித்தாங்களாம் வேறு ஆட்கள் ஏதோ குற்றங்களுக்காக தண்டனையாக விசாரணை கைதியாக போய் அவங்க ஒன்றா சேர்ந்து கேங்காக போய் யாரையோ ஒருத்தனை வெட்டியிருக்காங்க. இப்படி குற்றங்கள் இப்போது எங்கள் ஏரியாவில் நான் சொல்கிறது அடையாறு, அதாவது தரமணி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூவில் பார்த்தீங்கன்னா வடமாநிலத்தை பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞர், அவருடைய மனைவி, குழந்தை, அந்த மனைவியை பாலியல் வன்முறை செய்திருக்கிறார். செய்தவர்களும் வடமாநிலத்தவர். மொத்தம் தமிழ்நாட்டில் தானே நடக்குது. வடமாநிலத்தவர் இங்கே வந்து அவங்களுக்கெல்லாம் என்ன வேலை செய்கிறதுக்கு தான் நம்ம வந்து அனுமதி கொடுக்கலாமே தவிர குற்றம் செய்வதற்கு ஏதாவது அனுமதி உண்டா? குற்றம் செய்வதில் வடமாநிலத்தவர் தமிழர் என்ற அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசமெல்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்து அந்த கும்மிடிப்பூண்டி பார்டரில் வந்து ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்முறை செய்துவிட்டு ஓடிவிட்டார்னு சொல்லிட்டு 14 நாள் பிடிச்சி அதே டிஷர்ட்டோட எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சாங்கன்னு ஒரு கதை சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த வடமாநிலத்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த அவரை வந்து மூட்டையாக கட்டி போட்டது மட்டும் இல்லாமல் ரசாயன இது மூலமாக தடயங்களையும் அழித்திருக்கிறார்கள் குற்றவாளிகளை பிடிச்சதுக்கப்புறம் தான் பிடிச்சிட்டாங்க. ரைட்டு. பிடிச்சதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையுடைய சடலமும் கிடைத்திருக்கிறது. எங்கேயோ ஒரு காவாலில் எங்கேயோ போட்டு அந்த மனைவியாகப்பட்ட அவரை வந்து அந்த கணவருக்கு எதிராக அவர் கண் முன்னாலேயே வன்புணர்வு செய்திருக்கிறார். அந்த குழந்தைய வந்து செவுத்தில் மோதி கொண்டு இருக்காங்க. இது யார் வடமாநிலத்தவரோ? ஏன்னா வடமாநிலத்தவர்னு சொல்லும்போது அவங்க தான் ஏதோ வந்து கல் மனசுக்காரங்க அப்படிலாம் சொல்லலை. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க செய்யலையா? எல்லோரும் தான். அதாவது குற்றங்கள் நிகழ்கின்றன, யார் செய்தாலும் குற்றங்கள். இதை வந்து ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர், ஏன்னா அவர் பொதுவாக சைதை நந்தனம் இந்த தென் சென்னையில் இந்த பகுதியில் நிகழ்ச்சிகள் அதிகமாக கலந்து கொள்பவர். கோட்டூர் புறம்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது, அதான் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர். ஏன்னா அப்போ வரும்போது தானே கோட்டூர் புறத்தில் ஞானசேகரன் வந்து கோட்டூரில் நிர்வாகியாக இருந்தாரேன்னு சொல்லி வரும்பொழுது மாசுவுடைய பெயர் வந்து யார் அந்த சாரோட இணைத்து வந்து வெளியே மட்டும் இல்லாமல் இவரை எப்படி நிர்வாகியாக இருப்பதற்கு மாசு என்ற பொறுப்பாளர் எப்படி இந்த மாதிரி ஆட்களை வைத்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, தரமணியில் இந்த மாதிரி ஒரு நடந்திருக்க வட மாநிலத்தில் 3 பேர் குடும்பத்துடன் கொலை. எங்கே, எப்போ, தரமணிலையா, என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு நிருபர்கள்ட்ட. பாலிமர் நியூஸ்லேருந்து கேட்குறாங்க. அந்த செய்திகள் இப்போ தான் பார்த்தேன். ஒரு அமைச்சருக்கு வந்து சென்னையில் தான் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அது வந்து அதாவது செக்ஸுக்காக நடைபெற்ற ஒரு கொலை. அந்த பெண்ணை வன்புணர்வு செய்யணுன்றதுக்காக கணவரை அடித்து போட்டுட்டு அந்த பெண்ணையும் கொலை பண்ணிவிட்டு
ரெண்டரை வயசு குழந்தையா இருக்கும், அது செவுத்தில் மோதி கொண்டுட்டு கொடூரமாக யார் செய்திருந்தாலும் இது வந்து அமைச்சருக்கே தெரியல. அப்போ நீங்கள் வந்து முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு தான் வந்து பெண்களின் பாதுகாப்பில் முதலிடத்தில் இருக்கிறது இந்தியாவிலேயே அப்படின்னு சொன்னால், அமைச்சருக்கு அவர் பொறுப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் தமிழ்நாடு முழுக்க இந்த எந்த டிவியில் ஓப்பன் பண்ணாலும் இந்த வட மாநிலத்தவர் நேத்திக்கு இல்லை முந்தா நேத்திக்கு அன்றைக்கி 2 நாளாக வந்து அதுதான் செய்தி. அப்படிப்பட்ட செய்தி பொறுப்பால் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு தெரியல. அப்போ தான் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள் என்ன வகை குற்றங்கள், எத்தனை குற்றங்கள், எங்கெங்கே நடக்குது, எப்படி நடக்குது, இதில் திமுக எப்படி வந்து திமுகவினர் வந்து எந்த வகையில் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, இப்படிங்கிறதெல்லாம் முதலமைச்சருக்கு ஒரு கால் தெரியாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் சொன்னேன், ரெண்டுமே குற்றம். தெரியாமல் இருந்தால் இக்னரன்ஸ் வந்து இஸ் ஆல்சோ எ கிரைம். அந்த அளவுக்கு வந்து தெரியாமல் இருந்தால் அப்போ வந்து அந்த நாற்காலிக்கு அவப்பெயர், முதல்வர் நாற்காலிக்கு அவப்பெயர், இது கூட தெரியலையா அப்படின்னு. இது யார் எந்த கட்சி ஆண்டாலும் இதே கேள்வி தான். இல்லை வந்து அவர் தெரிஞ்சு இப்படி சும்மா வந்து அந்த இதுக்காக சொல்கிறாரு. அது இப்போ வந்து அந்த மாநாடு நடத்துனது வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் கனிமொழி அவர்களை திருப்திப்படுத்தணும். மகளிர் அணி தலைவியாக இருக்காங்க, அவங்க வந்து மாநில அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிறாங்கன்னு செய்திகள் வருது. கொஞ்சம் அவர்களை என்ன சொல்கிறது ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த செலவு பூரா, ஏன்னா எங்கள் ஊர் தானே, என் தஞ்சாவூர்னா எங்கள் சொந்த ஊர் தானே. நமக்கு அங்கே இப்போ மற்ற இடத்துலேருந்து வர செய்திகளை விட சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய செய்திகள் இன்னும் கொஞ்சம் வேகமாக வரும், துல்லியமாகவும் வரும். ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒரு பெண்ணுக்கு. அதில் வந்து பூரா செலவையும் வந்து புதுசாக வந்திருக்காரு அண்ணன் வைத்திலிங்கம். கொள்கை கொத்தவரங்க எல்லாம் தூக்கி போட்டு திடீர்னு இங்கே வந்துட்டார்ல, வைத்திலிங்கம் அவர்கள் தான் ஃபுல்லாக செலவு. வழக்கமான திமுகவுடைய பாணி, செலவா அப்பா நீ பார்த்துக்குப்பா, ஜெகத்தை நீ பார்த்துக்க, ஏவாவேல நீ பார்த்துக்க, செந்தில் பாலாஜி பார்த்துக்கங்கிற மாதிரி இந்த மாநாடு ஃபுல்லாக வைத்திலிங்கம் செலவான். எங்கே இந்த திருப்பூர்லேருந்து கருப்பு பேண்ட்டு சிவப்பு டிஷர்ட்டு போட்டு இந்தி பெண்களை கூட்டு வந்து கேட்டால் இந்தி பெண்கள் படை, வெல்லும் தமிழ் பெண்கள். அதில் ஏன் தமிழ் பெண்களில் எங்கே இந்தி பெண்கள் வராங்க? நம்ம வந்து மாநாட்டுக்கு அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை, அவங்க நடமாடக்கூடாதுன்னு சொல்லலை. வெல்லும் தமிழ் பெண்கள்னு மாநாடு வச்சுட்டு திருப்பூர்லேருந்து நல்லா தெரியுது அவங்கள வந்து அவங்க அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, நீங்கள் வந்து அந்த ஃபேக்ட்ரி முதலாளியை கூப்பிட்டு எவ்வளோ பேர் 500 பேர் இருக்காங்களா, ஒரு 300 பேர் அனுப்பிச்சி வை, நான் அனுப்பி வைக்க போகிறேன். அவங்களுக்கு ஏதோ பேண்ட்டு சட்டெல்லாம் வாங்கி கொடுத்து 300 ரூபா ஒரு நாளைக்குன்னா இந்த செலவு பூரா வைத்திலிங்க அது கொடுத்துட்டு போகிறாரு. அவர் புதுசாக வந்திருக்காரு, ஒருத்தநாடு அவர் எம்எல்ஏ வாக்கி அமைச்சராக்கிடுவாங்க. வழக்கம் போல் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், வருவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது, மக்கள் தீர்ப்பு. பட்டு வந்தால் வைத்திலிங்க நிச்சயமாக அமைச்சராவார். லிஸ்ட்டில் ஏற்றிக்கலாம். அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த அமைச்சர்கள் வந்து போகிற போக பார்த்தா மறுபடியும் இப்படியே இது மாதிரி வந்துட்டு இருந்தால் மொத்தம் 35 அமைச்சர்கள்னால் இப்போ தான் 3ல் ஒரு பகுதி வந்து அதிமுக விங்குன்னு ஒன்று வைக்கலாம். செந்தில் பாலாஜி, சேகர் பாபு வரிசையாக இருக்காங்க, ராஜகண்ணப்பன், KKSSR, அனிதா ராதாகிருஷ்ணன். ஒரு கட்டத்தில் அநேகமாக மறுபடியும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆட்சியில் வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ திமுகலேயே இருந்தால் என்னென்னா, நீங்கள் வந்து வழக்கம் போல் போஸ்டர் ஓட்டிகிட்ருங்க, இல்லை வந்து சொல்கிறத மட்டும் செஞ்சுக்கிட்டுருங்க. அதிமுகலேருந்து வந்தால் தான் உங்களுக்கு வந்து அதிக வாய்ப்பு, இல்லை முக்கியமான துறைகள் அப்படின்றது. நான் திமுகன்னு பார்க்காம இது எந்த கட்சியிலையுமே இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை. தலைநகர் சென்னையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 2வது சம்பவமாக இதை எடுத்துக்கலாம். முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது, இப்போது வந்து இங்கே நடக்குது. ஸோ அப்போ தலைநகருக்குன்னு ஒரு பாதுகாப்பு, தலைநகர் அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல, அது இப்போ போயிடுச்சா? இல்லைங்க, இதில் வந்து நீங்கள் தலைநகர்னு வந்து நீங்கள் வந்து பிரித்து பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் அதே இன்னைக்கு காலையில் பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஒரு 16 வயது சிறுமி வந்து பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏங்க சென்னையில் நடந்தால் என்ன, மதுரையில் நடந்தால் என்ன, கோவையில் நடந்தால் என்ன, திருநெல்வேலியில் நடந்தால் என்ன, தமிழ்நாட்டில் தானே நடக்குது. 16 வயது சிறுமி. இப்போ வந்து என்ன ஒரு இதுன்னு சொன்னால், எங்கே பார்த்தாலும் சிறுமிகள் அதிகமாகவும், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வழக்கத்திற்கு விரோதமான ஒரு ட்ரெண்ட் தெரிகிறது.
பெண்களை வந்து காம இச்சைக்கு வந்து வன்புணர்வு செய்வது என்பது எல்லா ஆட்சியிலும் மாறி மாறி நடக்கிறது. நடக்காமலே இல்லை. அதிமுக ஆட்சியில் கூட பொள்ளாச்சியில் நடந்தது, வேறு எங்கேயும் நடந்தது. இந்த ஆட்சியில் தான் நடக்குது, அந்த ஆட்சியில் நடக்கலைன்னு நம்ம எதையும் சொல்ல முடியாது. ஆனால் மிக மிக அதிகமாக ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஒரு 3-4 இடத்துலையாவது மினிமம் வந்து நடக்கிற மாதிரி வருது. சிறுமிகள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறார். ரெண்டாவது இதில் இன்னொரு சிமிலாரிட்டி வந்து என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருக்கும், ரெண்டுமே காலேஜ் கேம்பஸ். ஆமாம், அதான் சொல்கிறேன். அப்போது கல்லூரிகளிலேயே பாதுகாப்பு இல்லை என்றால் பள்ளிகளில் இல்லை, கல்லூரிகளில் இல்லை. இன்றைக்கும் வந்து அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண் மேலிருந்து விழுந்த அந்த உயிர் சில வருடங்களுக்கு முன்னால் இருந்தது. அது இன்னும் அதில் நிறைய கேள்விக்குறிகள் வந்து ஸ்ரீமதி அந்த கேள்விக்குறிகள் வந்து இன்னும் விடைகள் கிடைக்கவில்லை. வேங்கை வயலுக்கு வேறு ஒரு விஷயத்தில் எப்படி விடை கிடைக்காமல் இருக்கிறதோ அதே மாதிரி தான் அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துலையும். அந்த மாதிரி பள்ளிகள்லேயும் வந்து பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு வந்து இதுலேயும் பாதுகாப்பு இல்லை. கல்லூரிகளில், கல்வி நிலையங்களில், கோயம்புத்தூரில் விமான நிலையத்துக்கு வெளியில் அவர்கள் காதலர்கள் என்று சொன்னால் கூட அங்கே வந்து கஞ்சா போதையிலோ மது போதையிலோ வந்து 3 பேர் வந்து கேங் ரேப் பண்ணாங்க. விமான நிலையத்துக்கு அருகிலேயே கூட வந்து பாதுகாப்பு இல்லை. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, இதெல்லாம் வந்து மக்கள் அதிகமாக வந்து பள்ளிகள்லாம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க, பல்கலைக்கழகம், கல்லூரி. அந்த கேன்டீன்லேயே வச்சு பல தடவை வந்து இந்த முத்துசெல்வம் வந்து ஓனர் வந்து வன்புணர்வு செய்திருக்கிறார் அந்த பெண்ணை, இந்த நந்தனம் கல்லூரி. அதில் கேன்டீன்லேயே வச்சு கூட பண்ணியிருக்கார் சில நாள். அப்போ கேன்டீனில் வச்சு பண்ணும்போது அப்போ கல்லூரி லீவா விடுமுறையாக இருந்தால் கேன்டீன் திறக்கக்கூடாது, திறக்கிறதுக்கு வேலை இல்லை. அப்போ கல்லூரி இயங்கி கொண்டிருக்கும் பொழுதே அப்படின்னா நடமாட்டம் இருக்கிறது. இப்போ பள்ளி, கல்லூரி, விமான நிலையம், பஸ் ஸ்டாண்டு, இப்படி ரயில்வே நிலையம், பொதுவான இந்த மாதிரி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இடத்தில் 2 விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, ஒன்று போதை அடிப்படையில் காரணமாக இருக்குது. 8 வயது சிறுமியிலேருந்து 80 வயது. சரி, எங்கேயோ ஒரு காட்டில் சொல்லி பொறுக்க போகிற ஒரு மூதாட்டிக்கும் வந்து, அதாவது இந்த வகையிலும் பாதுகாப்பு இல்லை. அது நகை போட்டாங்க, ஏதோ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பவுன் வந்து 1.5 லட்சம் ரூபா கிட்ட போயிடுச்சு. அந்த மாதிரி நகைக்காக, பொருளுக்காக வந்து ஒரு கொலையோ இல்லை வந்து ஒரு காயப்படுத்தலோ நடக்குதுன்றதை தாண்டி 80 வயது கிழவியை வந்து மூதாட்டியை வந்து வன்புணர்வு செய்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் போதைக்கு அடிமையாக தான் இருக்கணும். சாதாரணமாக ஒரு காமுகன் இருந்தால் கூட அது ஒரு பருவ பெண்ணை பார்த்தால் அந்த அவனுக்கு காம இச்சை அதிகமாக, நியாயம் நம்ம சொல்லலை, நியாயப்படுத்தலை. குற்றம் வந்து எல்லா வகையிலும் குற்றம்தான். ஆனால் 8 வயது சிறுமியோ இல்லை வந்து 80 வயது கிழவியோ பார்த்து வந்து அவனுக்கு காம இச்சை வருகிறது என்றால் உளவியல் கோளாறு. உளவியல் கோளாறு எப்போ வருது? போதையினால் வருது. இது ஒரு தமிழ்நாடு வந்து அதே மாசு தான் சொல்கிறாரு, 0 கஞ்சாவாக மாறி விட்டதுங்கிறாரு. 3 நாளில் முதல்வர் வந்து போன வாரம் தான் நாங்கள் 1 லட்சம் போதை மாத்திரை பிடிச்சோங்கிறாரு. வேதாரண்யத்திலிருந்து இலங்கைக்கு போனது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கஞ்சாவும் போதை மாத்திரைகளையும் பிடிச்சிருக்காங்க. எங்கள் இலங்கையில் எங்கேருந்து வந்ததுன்னா வேதாரண்யத்துலேருந்து. இப்படி தானே போவோம். ஜாஃபர் சாதிக் அப்படி தானே சிக்கினார். மணிப்பூர், மியான்மார்லேருந்து மணிப்பூர் வந்து, மணிப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து, தமிழ்நாட்டிலேருந்து இவர் பேக் பண்ணி இலங்கைக்கு அனுப்புறது தான் ஒரு, தமிழ்நாட்டிலையும் அது வந்து விநியோகப்படுது. அதை தவிர இலங்கைக்கு அனுப்புகிறாங்க. நம்ம கெட்டதும் இல்லாமல் பக்கத்து நாட்டுக்காரனையும் சேர்த்துக்கிட்டுக்கிறோம். அதுவும் இலங்கைக்கு எங்கே போகும்? இங்கேருந்து படகுல போகுதுன்னா முதல்ல போகிறது வந்து யாழ்ப்பாணம் பகுதி, தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதிக்கு. அப்போ இந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள், தமிழ்நாட்டு வாசிகள் மட்டும் பாதிக்கப்படலை. பக்கத்தில் இலங்கையில் உள்ள இலங்கை மக்கள், குறிப்பாக வந்து தமிழர்கள், ஏன்னு கேட்டால் இங்கேருந்து படகுல போய் அங்கே போய் சேர்க்கணுன்னா யாழ்ப்பாணம் இந்த பகுதி தான் வரும், தமிழர்கள் பகுதி தான் முதல்ல வரும். அப்போ தமிழர்களை சர்வதேசமாகவும் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் தேடி கண்டுபிடிச்சி போதைப் பொருளை சப்ளை பண்ணி ஒன்று பண்ண. அப்போ அங்கேயும் வந்து போதைப் பொருள் வந்து தான் அங்கேயும் குற்றங்கள் அதிகமாக தானே செய்யும். இல்லை, ஆனால் இதில் அரசியலை தாண்டி இருக்கக்கூடிய சில பார்வைகளை வந்து அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படின்ட்டு என்னென்னா, இது வந்து திமுக ஆட்சி மீதான ஒரு கோளாறு அப்படின்னு தான் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வருகின்றன. ஆனால் இன்னொரு பக்கத்தில் சமுதாயமே அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து மாறிக்கொண்டிருக்கிறது.
சமுதாயத்தோடைய ஒரு மனநிலையே அந்த மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்குமே அரசை குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து வைக்கிறாங்க. இல்லை, நான் வந்து அதை வந்து முற்றிலுமாக நீங்கள் சொல்லுவோம் அந்த வாதத்தை நிராகரிக்க முடியாது. சமுதாயம் சீரழிந்து வருகிறது, ஒரு அவலப்பாதையை நோக்கி பயணிக்கிறது, அதனால் வந்து இன்றைக்கி குற்றங்கள் அதிகரிக்கின்றன என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம்தான். ஆனால் அதை ஒரு எக்ஸ்கியூஸாக சமாதானமாக எந்த அரசும் வந்து அதை சொல்லக்கூடாது. சமுதாயம் இப்படி தான் இருக்குன்னா எதுக்குங்க அரசு, எதுக்கு காவல்துறை? இங்கே தான் ஜெயலலிதா அவர்களுடைய உதாரணம் சொல்லப்படுது. ஏன் சமுதாயம் வந்து அப்படி தான் இருக்குது, மோசமாக இருக்குது, அப்படி தான் இருக்கும் அப்படின்னா அப்போ காவல்துறையை கலைச்சிடலாமா? என்ன பண்ணாலும் காவல்துறை எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் வந்து கொலைகள் நடக்க தான் நடக்கும், ரவுடிகள்லாம் அடிச்சுக்கு தான் அடிப்பான், போலீஸ்காரனே அடிப்பான். இப்போ கூட ஒரு 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 நசீர் அகமது யாரோ ஒரு காவல்துறையில் ஒருத்தர் 17 கிலோ கஞ்சா கடத்தினார்னு கைது. இப்போ நீங்கள் சமுதாயத்தை குறை சொல்லுவீங்களா? சமுதாயத்தையும் குறை சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சமுதாயத்தை குறை சொல்லிவிட்டு அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ எந்த அரசாக இருந்தாலும் காவல்துறையோ தப்பித்து கொள்வது என்பது நியாயம் இல்லை. இல்லை, அது எப்படி ஆட்சியாளர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த குற்றவாளிகளோட மனநிலை மாறுது? ஏன்னா நிறைய பெண்கள் சமூகத்தில் போடும்போது ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிங்க் பெட்ரோல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பேட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க, இந்த ரோந்து வாகனங்கள். ஏன் முதல்ல மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்ததே ஜெயலலிதா அவர்கள் தானே. ஏன்னா அது வந்து நான் ஏன் அவ்வளோ ஒரு ஆல்-உமன் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, ஆல்-உமன் போலீஸ் ஸ்டேஷன் ஏன் வந்து அதை நான் வந்து அழுத்தமாக சொல்கிறேன்னா, இங்கே அது வந்து நான் அப்போ வந்து இந்தோனேஷியாவில் இருக்கும்பொழுது ஜனாதிபதி அவர்களுக்கு மேகவதி சுவர்ணபுத்திரி அவர்களுக்கு கௌரவ ஆலோசகராக இருந்தேன். அப்போது தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதுன்னா நான் கௌரவ ஆலோசகர்னா சொல்கிற மாதிரி ஏதாவது ஆலோசனை சொன்னால் தானே ஆலோசகர். நல்ல விஷயமா நமக்கு எதை தெரிஞ்சது சொல்லணும். எங்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு ஒரு நோட் போட்டு அவங்க ஊர் பாட்சியில் போட்டு கொடுத்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜெயலலிதா அவர்கள் வந்து செய்ததை அந்த விவரங்களை தெரிந்து கொண்டு ஜகார்த்தா இந்தோனேஷிய தலைநகரில் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் ஜனாதிபதி ஏற்பாடு செய்தார்கள். இது இந்த மாதிரி ஜெயலலிதா செய்தார்கள் என்ற அந்த விவரத்தை வந்து அவருக்கு அளித்த அந்த ஒரு பெருமையை நான் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம மூலமாக ஒரு சின்ன அது வந்து வந்தபோது, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கணவர் அவரும் வந்து அரசியல்வாதி, அவர் தான் பொதுச் செயலாளர் அந்த கட்சி தாஃபிக் இமாஸ். அவர் சென்னை வரும்பொழுது இதற்காக ஜெயலலிதாவை சந்தித்து நன்றி சொல்லணும்னு விருப்பப்பட்டார். நான் தான் கூட்டு போய் மொழிபெயர்ப்பாளராக இருந்தேன் செக்ரட்டேரியட்டில். ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது 2000 அப்போ சங்கர்னு சீஃப் செக்ரட்டரி இருந்தார், முத்துகருப்பன் வந்து கமிஷனராக இருந்தார். ஏன் ஞாபகம் இருக்குன்னா முத்துகருப்பன் தான் வந்து கூட்டு போனார் ஹோட்டலில் வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ். அப்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு வருவோம், எதற்காக இதை சொல்கிறேன்னா, அது எப்படி ஜெயலலிதா காலத்தில் சமுதாயம் வந்து கெட்டு போகாமல் இருந்ததா? சமுதாயம் வந்து கெட்டு போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பொதுவாக ஒரு சொல்லும்போது இது எல்லாருக்கும் பொதுவானது, யார் தலைவராக வந்தாலும் பொதுவானது. அது கெட்டுப்போகிற சமுதாயம் வந்து ஜெயலலிதாவை பார்த்து பயப்படுகிறது, ஸ்டாலினை பார்த்து பயப்படவில்லை என்ற அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் ஒரு விவாதம் போனால் விவாதத்தின் முடிவு என்னங்கிறத நம்மளே தீர்மானிக்கலாம். ஸோ ஜெயலலிதா மீது பயம் இருந்தது, அதை தான் சொல்கிறேன். அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஸ்டாலின் மீது பயம் இல்லை. நான் ஸ்டாலினை வந்து ஏதோ அவரை வந்து அவருடைய இதை வந்து தரம் தாழ்த்தி பேச வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் ஒரு அரசில் ஒரு தினசரி இப்படி குற்றங்கள் அதிகமாகுது என்றால் கண்டிப்பாக ஆள்பவர்களுக்கு தான் அந்த எப்படி வந்து தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வந்து எத்தனையாவது மாநிலமாக இருக்கிறதுன்னு நம்ம நீங்களாக போய் வந்து பொருளாதாரத்தை வந்து சீர் பண்ணீங்க, அதிகாரிகள் தானே பண்ணாங்க. ஏதோ ஒரு லெவலில் அந்த பெருமையை நம்ம எடுத்துக்கிறோம்ல. அப்போ வரக்கூடிய குற்றச்சாட்டுகளையோ வந்து குறைபாடுகளையோ விமர்சனங்களையோ அதையும் தானே ஏற்றுக்கணும். பெருமை வந்தால் மட்டும் எனக்கு பிரச்சனை வந்தால் சமுதாயம் காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து நியாயமே இல்லையே. அப்போ சமுதாயம்னா நீங்கள் காவல்துறையில் இதெல்லாம் இல்லைங்க. போதைப் பொருட்களை அதிகமாக நடமாட விட்டதுனால தான் சமுதாயம் வீணாக போச்சு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் என்னென்னா, சமுதாயம் வீணாய் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னால் போய்கொண்டிருக்கிறது, அதற்கு காரணம் என்ன? இந்த தலைமுறையே அப்படி தான் இருக்குது அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லிட முடியாது.
இந்த தலைமுறையிலையும் வந்து இன்றைக்கும் வந்து கடவுள் நம்பிக்கை குறைந்து விட்டதா? நாளுக்கு நாள் வந்து எந்த கோயிலாக இருந்தாலும் லட்சக்கணக்கில் போன வருஷம் 3 லட்சம் பேர் போனாங்க அந்த திருவிழாவுக்குன்னா, இந்த வருஷம் 4 லட்சம் பேர் போகிறான். அது எதுக்காக நம்ம கடவுள் நம்பிக்கையோடு அதை இணைக்கிறோன்னா, கடவுள்னு போகும்பொழுது கொஞ்சம் அந்த ஒழுக்கங்கிற ஒரு பயம். மதம் என்பதே மனக்கட்டுப்பாடு வர வேண்டும் என்பதற்காக, ஒழுக்கம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு கோடு போட்டது தான் அந்த மதம். அது பின்னாளில் வந்து அது வித்தியாசமாக போய் போட்டி, பொறாமை, மத மாற்றம் அப்படி இப்படின்னு அது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் மதம் என்று உருவானது காரணம் என்ன? அந்த சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் வரணுன்னா மதத்தின் பெயரால், கடவுள் நம்பிக்கையின் பெயரால் அவனுக்கு சில சுய கட்டுப்பாடுகள். இது செஞ்சால் தப்பு. சின்ன வயசுலேயே என்ன சொல்லி வளர்க்குறோம்? இது பாவம், இது புண்ணியம். நான் இந்து மதத்தை பற்றி பேசுகிறேன். மற்ற மதத்தை பற்றி நான் ஏன் சொல்லலைன்னா, நம்ம அவங்களுடைய மதத்தில் என்ன சொல்லியிருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம மதத்தில் எனக்கு நான் படிச்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன். இது பாவம், இது புண்ணியம். உனக்கு வந்து சட்டப்படி தண்டனை கிடைக்கிறதோ இல்லையோ, கடவுள் உனக்கு ஒரு தண்டனை கொடுத்து விடுவார். ஏன்னா எல்லாருமே சட்டத்தில் மாட்டுவான், மாட்ட மாட்டான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பொது நீதி ஒன்று வைத்தார்கள். இது தவறுனா அது பாவம், நல்லது செய்கிறியா அது புண்ணியம். அது இந்த பாவம் புண்ணியம் கான்செப்ட் வந்ததுக்கு காரணமே இந்த சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு வரணுங்கிறதுக்காக தான். இப்போ அந்த சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு கெட்டு போச்சு. ஆனால் பக்தி இன்னும் நாளுக்கு நாள் அது பக்தின்னு சொல்லலாம். கடவுள் மீது பயமோ நம்பிக்கையோ அது எப்படி அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? எங்கேயோ ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. அது என்ன கோளாறுன்னா, இந்த மது மற்றும் போதைப் பொருட்கள் இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடமாட்டம் நடைபெறுகிறது. இந்த நடமாட்டம் வந்து அதை தடுக்க முடியுமா ஒரு அரசால்னா? நிச்சயமாக முடியும். திமுக அரசால் ஏன் முடியவில்லை என்று கேட்டால் அங்கே தான் பிரச்சனையே வருது. இந்த போதைப் பொருளோடு தொடர்பு கொள்ளவர்கள் குற்றவாளிகள், போதைப் பொருள் மூலமாக குற்றம் செய்பவர்கள், போதைப் பொருளை விநியோகம் செய்பவர்கள், இவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சினதில் 2 எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ பேர் அடிபட்டது. பல தடவை பேசியிருக்கோம். அவர்கள் மீது குற்றப்பதிவு நடந்ததா? திருப்பி இந்த 17 முறை கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் வந்து அவன் தான் போடாங்க. இங்கே சென்னையிலேயே என்னமோ ஒரு திமுக நிர்வாகி, ஒரு பெண், அவங்க வந்து போதைப்பொருள் கடத்தல் அப்படின்னு சொல்லி பிடிச்சாங்க. அவர்கள் மீது ஏற்கனவே இந்த போதைப்பொருள் கடத்தினதுக்கு 17 வழக்குகளோ 18 வழக்குகளோ, பெண் தாதா அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு. ஸோ அரசியல் தொடர்புடைய குற்றங்கள் இங்கே நடக்குது. அதனால தான் அதை வந்து அதிகாரத்தால் கூட தடுக்க முடியலங்கிற ஒரு ஆங்கிளும் வச்சுக்கலாம். அதிகாரத்தால் தடுக்க முடியலன்னா பரவாயில்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதிகாரமே அதற்கு ஒரு வகையில் துணை போகிறது, தெரிந்தோ தெரியாமலோ. இப்போது எப்படி ஏன் வந்து தெரிந்தோ தெரியாமலோனா, ஒருத்தன் போதைப் பொருளில் ஏதோ ஒரு கலாட்டாவில் ஒரு ரவுடி 2 பேர் அடிச்சுக்கிறானுங்க. அடித்து போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னு எங்கிருந்தோ ஒரு குரல் ஒலிக்கிறது, அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு. அது யார்? ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், உள்ளூர் நிர்வாகி, அமைச்சர், எம்எல்ஏ, யாரோ ஒருத்தர். இப்போது நீதிமன்றம் கூட நேற்று சொல்லியிருக்கு, அண்ணா நகரில் வந்து ஒரு சிறுமி வன்முறை நடந்தது. அண்ணா நகர், சென்னையில், இதே சென்னை தலைநகரத்தில். அந்த விவகாரத்தில் காவல்துறை, தமிழக அரசு நடந்து கொண்ட முறை வந்து சரியில்லை. நேற்று இதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்கு. அதாவது புகார் கொடுத்து நீதிமன்றம் தலையிட்டு நீதிமன்ற மானிட்டரிங்கில் வந்து விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை சரியில்லை. ஏன்னா அந்த சிறுமியின் பெற்றோர்கள் வந்து யார் குற்றவாளியை வந்து அந்த பெயரை விடுவிக்க வேண்டும் என்று திமுக தரப்பிலிருந்து, ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து நிறைய அழுத்தங்கள் காவல்துறைக்கு வந்ததாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க நீதிமன்றத்தில். குற்றம் கடைசி அப்படி தெரிவித்தாங்கன்றதுனால அவர்களுக்கு அச்சுறுத்தல் வருகிறது. இப்போ சொல்லுங்கள், சமுதாயம் கெட்டிருக்கா இல்லை அரசு காரணமாக? அரசுக்கு வந்து ஒத்துழைக்கக்கூடிய இல்லை அரசுக்கு ஜால்ரா போடக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், எல்லா அதிகாரிகளையும் சொல்லலை, தவறு செய்பவர்களை மட்டும் சொல்கிறோம். ஆனால் தவறு செய்பவர்களை மட்டும்னா ஒரு காலத்தில் 100 பேரில் 10 பேர் தவறு செஞ்சான்னா நம்ம வந்து 10 பேரை சொல்கிற மாதிரி இருக்குது.
இப்போ 10 பேர் தான் நேர்மையாக இருப்பான் போல இருக்குது, 90 பேர் தவறு செய்கிற மாதிரி இருக்குது, சொல்லவே முடியல. இல்லை, மீண்டும் நம்ம அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இப்போது தேர்தல் நெருங்கி விட்டது. இந்தியா முழுக்க இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து மகளிர் வாக்குகளை குறிவைத்து அதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கொடுக்கறது, டைரக்ட் பெனிஃபிஷியரி ஸ்கீம் கொடுக்கறதுங்கிறத தான் ஒரு ட்ரெண்டாக வந்து நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது 1000 கொடுக்கலாமா 2000 கொடுக்கலாமா, ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ரூபாய் வந்து வழங்கப்படும்னு அறிவிச்சிட்டார். ஆனால் மகளிருக்கு ஓடக்கூடிய எண்ணோட்டமாக இருக்கக்கூடிய கேள்வி என்ன, நீ 1000 கொடு 2000 கொடு, ஃபர்ஸ்ட் எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படிங்கிற அளவுக்கு கேட்கக்கூடிய சூழல் வருமோ அப்படின்னு ஒன்று தோணுது. இன்னொன்று, அந்த மாதிரி பாதுகாப்பிலே நினச்சா கூட அதை வந்து இந்த பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது மறக்க வைக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3000 ரூபா நாங்கள் கொடுக்குறோன்னு திமுக அறிவிக்குது அப்படின்னா இப்போ நடந்த குற்றங்கள் எல்லாத்தையும் மக்கள் மறந்துடுவாங்களா, பெண்கள் மறந்துடுவாங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து சமுதாயம் காரணமான ஒரு 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 லாஜிக்கலான ஒரு கேள்வியை கேட்டீங்க, நம்ம அதை பேசிட்டோம். அதாவது நடைபெறும் குற்றங்களை தடுக்காதது ஒரு குற்றம் என்ற வகையில் அதிகாரத்தில் இருப்பவர்களை, அவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அமைச்சர்கள் உட்பட முதலமைச்சர் உட்பட நம்ம வந்து குற்றம் சாட்டுகிறோம். நீங்களே பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறீர்கள் அரசு சார்பாக அப்படின்னா, அதாவது பாசிவ் ஆக்டிவ்னு சொல்கிறது. முதல்ல சொன்னது பாசிவ் குற்றம், ரெண்டாவது சொல்கிறது ஆக்டிவ் டைரக்ட் குற்றம். என்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்னா, செவிலியர்கள் போராட்டம் நடந்துச்சு. பணி நிரந்தரம் கேட்குறாங்க, கோரிக்கைகள் கேட்குறாங்க, ஊதிய உயர்வு கேட்குறாங்க. அவர்கள் வந்து அமைதியாகத்தான் போராட்டம் பண்ணுறாங்க. இன்னும் கல்லெடுத்து அடிக்கலை, ஒன்றும் வன்முறையில் ஈடுபடலை. அவங்கள பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் நம்ம பேசியிருக்கோம். ஊரப்பாக்கம் கேளம்பாக்கத்துலலாம் போய் 1 கிலோமீட்டருக்கு 2 பேர் இறக்கி விட்டு 2 பேர் விடிகாலையில் 2 மணிக்கு 3 மணிக்கு இறக்கி விட்றீங்க. மொத்தமாக 20-30 பேர் இறக்கி விட்டால் கூட பரவாயில்ல, 2 பேர் இங்கே, அப்புறம் ஒரு 2-3 பேர் அங்கே, அப்புறம் 2-3 பேர் கொஞ்சம் தள்ளி, விடிகாலையில் 3 மணிக்கு. ஒரு முழுக்க போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து டாஸ்மாகாலும் பிற போதைப் பொருட்கள் கஞ்சானாலையும் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த செவிலியர்களை இப்படி கொண்டு போய் இறக்கி விடுவது, அப்போ அவர்களை பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் குற்றங்கள் நிகழ வேண்டும் என்று அரசே விரும்புகிறது என்று ஏற்றுக்கொள்ளலாமா? நீங்கள் குற்றத்தை தடுப்பதை பற்றி பேசுகிறீங்க. நான் குற்றம் செய்வதற்கு உடந்தையாக, குற்றம் செய்வதற்கு தூண்டுதலாக குற்றத்தையே அரசு சார்பில், அரசுன்னா அமைச்சர்கள் தான் செய்கிறாங்கன்னு சொல்லலை, அதிகாரிகள் செய்தாலும் அது அதுக்கு தானே அமைச்சர்கள், அதுக்கு தானே முதலமைச்சர். நீங்கள் கொண்டு போய் விடிகாத்தால் 3 மணிக்கு வந்து பெண்களை வந்து 2 பேரை கொண்டு போய் வந்து இருட்டில் கொண்டு போய் இறக்கி விட்றீங்க. எங்கே பண்ணுறதால் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சென்னை நகர் உட்பட வந்து போதை கலாச்சாரம் இருக்குது. அங்கங்கே ராத்திரியில் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கான், இல்லை வந்து கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். விடிகாலையில் 2 பொண்ணு தனியாக போகுது. பம்பு பண்ணணும்னு ஒரு இயல்பான ஒரு அவனுக்கு ஒரு அந்த அர்ஜி வருது இல்லையா? குறைந்தபட்சம் இதை செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? குற்றத்தை தடுப்பது என்பது அடுத்தது. குற்றத்தை செய்வதற்கு நீங்களே வந்து காரணமாக இருப்பது முதல்ல குறைக்கலாம் இல்லையா? அப்போ அந்த வகையில் வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சமுதாயத்தை காரணம் காட்டி அரசோ அதிகாரிகளோ தப்பிக்க முடியாது, கூடாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு 1000 ரூபாய் கூட கொடுத்தா அவங்க வந்து இதெல்லாம் மறந்துடுவாங்களான்னா மறக்கலாம். ஏன்னு கேட்டால் என்றைக்குமே வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வலியும் வேதனையும் தெரியும். அந்த பாதிக்கப்பட்டவர்கள்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பொருளாதாரம், பணம் அப்படிங்கிறத தாண்டி பயங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர்ல இல்லை. பயம் இருக்கலாம், ஆனால் அந்த அந்த இன்றைக்கி பொதுவாகவே நீங்கள் சமுதாயத்தை பற்றி பேசுகிறீங்க, அதனால் நான் மறுபடியும் அந்த சமுதாயத்துக்கு வரேன். இன்றைக்கி உள்ள சமுதாயம் எப்படி பொதுவாக ஆகிவிட்டது, இது வந்து அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாத கட்சி சார்பற்ற பொதுவான நிலை. ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ். ஒரு காலத்தில் நான்லாம் வந்து கல்லூரி பள்ளி படிக்கும்போது நான் ஏதோ பெரிய அந்த தலைமுறையில் வந்துவிட்டோம், நாங்களாம் ரொம்ப புனிதம் அப்படி சொல்லலை. அப்போ இருக்கிற பழக்கத்தில்னா மாதம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதில் ஒரு பகுதி சேமிக்கணும், இந்த சேமிப்பிலிருந்து வீடு வாங்கணும், இல்லை அதுக்கு முன்னால் வந்து ஒரு பைக் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், மகளுக்கு திருமணம் செய்யணும், மகனுக்கு இப்படி குழந்தைகளை மகனோ மகளோ படிக்க வைக்க வேண்டும். இப்படி ஒரு கான்செப்ட் இருந்தது, குடும்பம் என்ற கான்செப்ட். அந்த குடும்பத்துக்கு பின்னால் உள்ள கான்செப்ட் தான். இன்றைக்கி அந்த கான்செப்ட் மறைந்து கொண்டு வருகிறது. அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகிடுது,
இந்த சேமிப்புன்ற பழக்கம் இல்லாமல் முதல்ல இலவசங்களை எதிர்பார்க்கும் அந்த சோம்பேறிகளாக்கும் இலவசங்கள். அதுக்கு காரணம் அரசுகள் தான். அது நான் சொல்கிறது திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சி அதற்கு காரணமாக இருந்தாலும் இலவசங்களை வந்து கொடுத்து மக்களை ஏமாற்றுவது இது ஒரு சோம்பேறிகளை ஆக்குவது ஒன்று. அடுத்தது நீங்கள் வந்து இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல, இலவசத்தையும் கொடுத்துறீங்க, வேலை வாய்ப்பும் ஏற்படுத்துறது இல்லை. இன்றைக்கி வந்து முதலீடுகள்லாம் எங்கே போகுது? ஆந்திராவுக்கு போகுது, மகாராஷ்டிராவுக்கு போகுது. தமிழ்நாட்டுக்கு ஏன் வரல? 12 லட்சம் கோடி முதலீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு, அன்புமணி பின்னாலேயே சொல்கிறாரு, மற்ற எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க. ஆளுநரே என்ன சொல்கிறாரு? 1 லட்சமோ 1.5 லட்சம் கோடி தான் வந்திருக்கு, மிச்சம்லாம் MOUவாக தான் இருக்குது. அப்போ இது வெறும் அந்த விளம்பர அரசியலாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வரும்பொழுது இன்றைய ஒரு தலைமுறை வந்து அதையும் நம்ம வந்து வெறும் அரசுகளை மட்டும் குறை சொல்வது நம்மளுடைய நோக்கம் அல்ல. என்ன ஒரு இந்த தலைமுறை என்ன நினைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த லாங் டேர்மாக திங்க் பண்ணாமல் எல்லாமே ஷார்ட் டேர்ம். எனக்கு இன்றைக்கி என்ன லாபம், எனக்கு இன்றைக்கி என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோசமான ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் யார் வேணாலும் பாருங்கள், எந்த வேலையில் இருக்கிறவனோ என்ன பண்ணுறான்னா, சைட்டில் என்ன பண்ணுறான்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறான்னா. பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எல்லாருமே வந்து இப்போ டக்குன்னு ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லை ஏதாவது மல்டி ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து ஏஜெண்ட்டாக இருக்கான்னுவான். கடைசியில் அவன் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் ஓடி போயிடுவான் தீபாவளிக்கு முன்னால். அப்போது குறுக்கு வழியில் குறைந்த காலத்தில் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பொதுவாக இந்த தலைமுறைக்கு வந்துவிட்டது. இங்கே மறுபடியும் அது வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த விஷியஸ் சர்க்கிள்னு சொல்கிற மாதிரி அரசியல்வாதிகள் 20 வருடங்களுக்கு முன்னால் ரிக்ஷா ஓட்டியிருந்தவர், லாரி ஓட்டியிருந்தவர், இப்போ பிளம்பராக இருந்தவரெலாம் வந்து இன்றைக்கி சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கிட்டார், பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக படிக்க வச்சு கல்யாணம் பண்ணார் அப்படின்னா அது வந்து வளர்ச்சி. எல்லோரும் வந்து 20,000 கோடி 30,000 கோடி வந்து அரசியல்வாதிகள் வந்து சம்பாதிச்சாங்க. 25 வருஷத்துக்கு முன்னால் அவர் சைக்கிளில் போயிருந்தார், அவர் வந்து பாத்திர கடை வச்சுருந்தார். அரசியல்வாதிகள் பேரை குறிப்பிடுவானா நான் சொல்லும்போதே புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். லாரி டிரைவராக இருந்தார், பிளம்பராக இருந்தார். பிளம்பராக இருந்து அவர் வந்து வளர்ச்சி அடையக்கூடாது என்பது நமது வாதம் அல்ல. முறையான வளர்ச்சி அடைஞ்சிருந்தால் யாரும் அதை பற்றி சந்தோஷப்படுவாங்க. எல்லா பிளம்பரும் எல்லா லாரி டிரைவரும் இன்றைக்கி வந்து 20,000 கோடி 30,000 கோடி ரூபா சம்பாதிச்சிட முடியுமா? சம்பாதிக்கிறாங்கன்னு இந்த அரசியல்வாதிகளை பார்க்கும்போது அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த பொதுமக்களுக்கு வந்து அந்த தலைமுறை என்ன ஆகுது, இந்த குறுக்கு வழியிலும் குறைந்த காலத்திலும் நானும் 1 கோடி சம்பாதிக்கணும். ஒரு காலத்தில் வந்து மாதம் 1000 ரூபா நான் வந்து சேமிப்பு பண்ணி வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாயாவது சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் போய் இவன் நினைக்கும் போதே அந்த கனவு காணும் போதே இப்போ கேட்டார் முதல்வர், 5 வருஷம் முடியும் போது உங்கள் கனவை சொல்லுங்கன்னு. இந்த கனவு சொல்லி இந்த 1 மாதத்துக்குள்ளே இந்த கனவை நிறைவேற்றி வைக்க போகிறாங்க. இது எதுக்கு இந்த விளம்பர அரசியல்? இந்த கனவை வந்து 21 வந்த அடுத்த மாதம்லாம் கேட்டிருக்கணும் அதை. அப்போ எல்லோரும் என்ன கனவு காண்றான்? நான் கோடீஸ்வரனா, அதுவும் என்றைக்கே ஆகணும், அடுத்த மாதமே ஆகணும். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்படி நீங்கள் சமுதாயம் இப்படி ஆகிவிட்டதே என்று சொன்னால் அதற்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் தான். ஏன்னா அவர்கள் தான் உதாரணமாக திகழ்கிறார்கள். இன்றைக்கி விஜய் சொல்கிறாரு, நான் வந்து அரசியலுக்கு 500 கோடி விட்டுட்டு வந்தேன்னு. எடப்பாடி கூட கேட்டிருக்காரு, உங்களை யார் விட்டு வர சொன்னான்னு. அவர் சும்மா இல்லாமல் அவர் அதிமுகலேருந்து அவர் மட்டும்தான் கொஞ்சம் ஆதரவாக பேசியிருந்தார் விஜய்க்கு. விஜய்க்கு உள்ள அந்த அரசியல் முதிர்ச்சியின்மையினால் திமுகவையும் பகைச்சாச்சு, பாஜகவையும் பகைச்சாச்சு, இப்போ வந்து அதிமுகவையும் பகைச்சாச்சு. காங்கிரஸு அது என்ன நிலைமையில் இருக்குதுன்னு காங்கிரஸுக்கே புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கனிமொழி போய் பேசிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கேட்குறாங்க, 41 சீட்டு கேட்குறாங்க, 2 ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க, 20 உள்ளாட்சி இதெல்லாம் கேட்குறாங்க. அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டால் என்ன தப்புன்னு ராகுலே வந்து ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஏதோ 27 சீட்டு கொடுக்குறதா வந்து கனிமொழி அவர்கள் பேசுகிறதாக தகவல்கள் வருகின்றன. ஏதோ 30 32ன்னு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஆனால் என்ன என்றால் 500 கோடி ரூபாய் சம்பாதிப்பவர் வந்து வருஷத்துக்கு ஒரு 500ன்னு நம்ம சொல்கிறது அதிகமாக இருக்கும், 300ன்னு வச்சுக்கலாம். 100 கோடிக்கு மேலே போனால் எல்லாமே சைபர் தானே.
அந்த மாதிரி வர்றவர் அரசியலுக்கு வருகிறார் என்பது, அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அப்படி வரும்பொழுது அரசியலுக்கு வந்தால் அப்போ ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சியை கொடுப்போம், நாங்கள் ஒரு பைசா தொடமாட்டோம். விஜய் புலி படத்தில் நடித்த 15 கோடி ரூபாயை வந்து வருமான வரியில் காமிக்காதனால வந்து 1.5 கோடி ரூபா அவருக்கு அபராதம் போட்டாங்க. அதுக்கு எதிராக ஏன் உயர்நீதிமன்றம் போகிறாரு? ஐயா ஆடிட்டர்கிட்ட கொடுத்தா அவர் விட்டுட்டார், தவறு பண்ணிட்டாரு, தவறாயிடுச்சு, நான் வந்து அதுக்கு உண்டான வரியை கட்டுறேன்னு சொல்லலாம், இல்லை அபராதத்தை கட்டிடுறேன்னு சொல்லலாம். அதுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் போய் ஆக அந்த பணம் யாருது? மக்களுக்கு சேர வேண்டிய வரி தானே. அப்புறம் நீங்கள் எப்படி ஊழலுக்கு செங்கோட்டையனை வந்து உங்கள் பக்கம் கூப்பிட்டு வந்துட்டீங்க அதிமுகலேருந்து? அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்க. நான் வந்து அதிமுக ஊழல் கட்சி இல்லைன்னுலாம் நான் பேச விரும்பலை. திமுக அதிமுக எல்லா கட்சியிலையும் ஊழல் இருக்குது. அங்கே இருக்கிற செந்தில் பாலாஜி தான் இங்கே வந்திருக்காரு, 10 பேர் அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க, ஊழல் செஞ்சவங்க தான் இங்கே வந்திருக்காங்க. நாளைக்கு திருப்பி அங்கே போவாங்களா தெரியாது. ஆக ஊழல் இருந்திருக்கிறது. செங்கோட்டையன் பேர் வந்து ஊழல் வழக்குகள் இல்லையா? சொத்து குவிப்பு வழக்குகள் இருந்து தான் ஒரு தடவை வந்து உண்மையிலேயே வந்து தனிப்பட்ட சில காரணங்களுக்காக செங்கோட்டையனுடைய மனைவியாரும் மகளும் சென்று செங்கோட்டையனை பற்றி சில புகார்களை, பர்சனல் புகார்களை ஜெயலலிதா அவர்களிடம் முதல்வரிடம் சொன்னபோது அதை மனதில் வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் அவர் மீது இருந்த வழக்குகளை காரணம் காட்டி அவரை வந்து அமைச்சரவையிலேருந்து நீக்கினாங்க. அதை விட்டுருங்க. ஆக அவர் மீதும் ஊழல் குற்றங்கள் இருக்கிறது. அவரை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் ஊழலற்ற ஆட்சி, நீங்கள் வரி கட்ட மாட்டீங்க, நீங்கள் வந்து அந்த ஃபாரின் கார் அந்த வெளிநாட்டு இதை வாங்கிட்டு அதுக்கு வந்து வழக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தார், வரி கட்ட மாட்டேன்னு. அப்படிப்பட்டவர் நான் வந்து ஊழல் மக்கள் காசை ஒரு பைசா தொட மாட்டேன், யாரையும் தொடவும் விட மாட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து யார் வந்து நிற்கிறாங்களோ விஜயோட கட்சியில் 2 கோடி ரூபா டிடி கட்சிக்கு கொண்டு கொடுத்தா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புஷி ஆனந்த் கேட்குறாரு, தகவல் பத்திரிகையில் வந்து 2 கோடி ரூபா வந்து அவன் எங்கேருந்து கொண்டு வருவான்? ஒரு தொகுதியிலையும் நினச்சி பாருங்கள், 2 கோடி சம்பாதிக்கணுன்னா அவ்வளவு சாதாரணமாக 2 கோடிங்கிறது. அப்போது அந்த பாமர மக்கள் அந்த தொகுதியில் வந்து ஒரு 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 பொது சேவை செய்தவன் ஒருத்தன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஏரியாவில் வந்து ஏமாற்றி ஏதோ ஒரு வகையில் வந்து குறுக்கு வழியில் குறைந்த காலத்தில் பணம் சம்பாதித்தவன் மட்டும்தான் உங்களுடைய வேட்பாளராக வர முடியும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க முடியும்? நான் எல்லா கட்சியும் கேட்குற மாதிரி விஜயும் கேட்குறேன். அந்த வகையில் இன்று வந்து நீங்கள் சமுதாயத்தை வந்து காரணம் காட்டி நீங்கள் வந்து தப்பிப்பது என்பது தவறு. ஏன்னு கேட்டால் அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் வந்து அது வேறு வந்து அரசியல்வாதிகள் இன்னும் சொல்லும்போது கூடவே இந்த சினிமா ஹீரோக்களும் வந்துடுறாங்க. ஏன்னா சினிமாவுக்கும் அரசியலுக்கும் உள்ள கோடு வந்து மெல்லிய கோடாக இருக்கிறதுனால இவங்களை பார்த்து இந்த முன்னணி ஹீரோ இப்போ எல்லா ரவுடியும் என்ன நினச்சிக்கிறான்? தன்னை வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக நினச்சிக்கிறான். அதை எடுத்து தான் அருவாள் எடுத்து அவன் 10 பேரை வெட்டுறான். அந்த தைரியமும் வந்து அது ஒன்று போதைப் பொருள் கொடுக்குது, இன்னொன்று வந்து சினிமா கொடுக்குது. இந்த சினிமா வந்து மனசை கெடுக்குது. நீங்கள் பாருங்கள், தமிழில் வந்து நல்ல படங்களாக கருத்துள்ள படங்களாக எத்தனை படங்கள் வருகின்றன? வரவே இல்லைன்னு சொல்லலை, வருகின்றன. ஆனால் அவையெல்லாம் ஓடுதா தேட்டரில்? எல்லோரும் நல்ல படம் பார்க்கணுன்னா வந்து மலையாள படமாக வந்து ஓடிடியில் தேடி பார்க்கணும், பெங்காலி படமாக பார்க்கணும். ஏன் தமிழ் படத்தில் நல்ல படம் ரொம்ப அதிசயமாக தான் வருது. எல்லாமே வந்து ஒரு ஹீரோ வந்து 50 பேர் அடிக்கிற மாதிரி. நான் சில நீங்கள் சொல்கிற அதாவது மாஸ் ஹீரோக்கள்னு சொல்லக்கூடிய ஹீரோக்கள் சில பேரோட மேடையில் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். நான் பக்கத்தில் இருக்கும்போது மனசுக்குள்ளே நினைப்பேன், சொல்ல முடியாது. அவர் வயதை விட எனக்கு வயது அதிகம். என்னை பார்த்தா ஒரு நல்ல தெம்பாக தெரியுது, எனக்கே ஒரு தெம்பாக தெரியுது. இவர் இவ்வளோ வீக்காக இருக்கார், இவர் வந்து 50 பேர் அடிக்கிற மாதிரி வந்து சினிமாவில் காமிக்கும்போது அதை பார்த்து விசிலடித்து நம்புகிற கூட்டம் எவ்வளோ முட்டாளான கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. என்னென்றால் இந்த சினிமா ஹீரோ அரசியல்வாதி, இந்த 2 தவறான உதாரணங்களை வைத்து சமுதாயம் கெட்டுப்போகிறது. அதை கெடுப்பதற்கு இந்த போதைப் பொருட்கள், மது இதெல்லாம் வந்து துணையாக இருக்கிறது. இதுதான் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கல்வி நிலையங்களிலே இப்படி இருக்கிறது, பொது வழிகளிலேயே இப்படி நடக்கிறது. அதுவும் இப்போ இந்த முன்னாலெல்லாம் வந்து ரேப்புங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் அடிக்கடி, இல்லை அவ்வப்போது. இப்போ எங்கே பார்த்தாலும் கேங் ரேப், இதுதான் ஒரு புதிய ட்ரெண்டாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போராட்டங்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள். முந்தானேத்தான் இங்கே திருச்சியில் வந்து ஆசிரியர்கள் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் நினைக்கிறேன், இல்லை இடைநிலை ஆசிரியர்கள்,
மனித கழிவு தின்னும் போராட்டம், அடையாள போராட்டமாக கூட இருக்கட்டும், எவ்வளவு ஒரு அவலமான சூழ்நிலை. மனித கழிவு உண்ணும் போராட்டம். அதுக்கு முன்னால் அவங்க நாமமழிந்து போராட்டம், அரை நிர்வாண போராட்டம்லாம் பண்ணி பார்த்தாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா February 3ஆம் தேதியிலேருந்து ஆக்டோ ஜியோலேருந்து அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள் போராட்டம், இதெல்லாம் போராட்டம் வரும்பொழுது அமைச்சர் மாசு அவர்கள் என்ன சொல்கிறாரு, இப்போ போராட்டம் பண்ணுறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. எதிர்கட்சியில் இருக்கும்போது அது புரட்சியாக இருந்தது, அது எழுச்சியாக இருந்தது. அந்த புரட்சியும் எழுச்சியும் இப்போது ஃபேஷன்னு சொல்லி நீங்கள் வந்து அதை தரக்குறைவாக பேசும் அளவுக்கு ஆகிவிட்டதா நீங்கள் ஆட்சியில் இருப்பதனால்? அப்போது நீங்கள் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது நீங்கள் பாருங்கள். அரசியல்வாதிகிட்டேருந்து ஆரம்பித்து அது குற்றமோ ஊழலோ சொத்து குவிப்போ இல்லை வந்து சினிமா எடுக்கிறான் பாருங்கள். 3 வருஷத்துக்கு முன்னால் சாதாரணமாக இருந்தவன்லாம் இன்றைக்கி 2000 கோடிக்கு படம் எடுக்கிறான்றான். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஜனநாயகனுடைய தயாரிப்பாளர் பெங்களூர்லேருந்து வந்தவர் அவர் உட்பட பேசியிருக்கோம். 3-4 வருஷத்துக்கு முன்னால் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க, அதாவது அந்த அளவுக்கு ஒரு வீச்சு இல்லாமல், பண வீச்சு இல்லாமல் இருந்தவங்க 3-4 வருஷத்துக்குள்ளே 1000 கோடி 2000 கோடி பணம் போட்டு எடுக்கிறாங்கன்னா எங்கேருந்து சார் பணம் வரும்? சக்தியே இல்லாமல் இருந்தவங்களுக்கு திடீர்னு பராசக்தி வந்துடுது. ஆமாம், பராசக்தி, ஆதிசக்தி, எல்லா சக்தியும் வந்துடுது. எப்படி வருது? அதுவும் ஒரு சமயத்தில் வந்து 500 கோடின்னு சொல்லி 4 படம் எடுக்கிறான். அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ஏவிஎம் இருந்தது, விஜயவாகினி இருந்தது, அதுக்கு முன்னால் மாடர்ன் ஸ்டுடியோ இருந்தது. இவங்கெல்லாம் ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. அந்த படம் முதலாளிகள்லாம் வந்து அப்போ வந்து அப்போ ரைட் அன்றைக்கி லட்சக்கணக்கில் எடுத்த போதே பெரிய பணம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தொழில்முறை அந்த தயாரிப்பாளர் நிறுவனங்கள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இப்போ இருக்குதுன்னு. எல்லாத்தையும் இடித்து ஃப்ளாட்டாக கட்டிட்டு மூடிட்டு போயிட்டாங்க. ஊருக்கு தான் உபதேசம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து இந்த அம்பேத்கர் கல்யாண மண்டபம்னு இதில் திறந்து வச்சுருக்காரு, பெரம்பூரில், வட சென்னையில். ஏதோ ஒரு 319 ஜோடிகளுக்கு நம்ம திருமணங்கள்லாம் செய்து ரைட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அங்கே பேசும்போது அவர் அதாவது இவர்கள் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. எப்படி இந்த பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு முதல் மாநிலம் சொல்லும்போதே எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்குறோமோ அதே மாதிரி அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த வெறும் வெற்று விளம்பர அரசியல் அப்படின்றது. அங்கே போய் முதல்வர் என்ன பேசுகிறாரு, உங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு வந்து ஆங்கிலத்திலோ சமஸ்கிருதத்திலோ பெயர் வைக்காதீர்கள், தமிழில் வையுங்கள் சொல்லும்போது அடுத்தது அவருக்கே உறுதியாக என்னமோ சொல்லிட்டாரு. என் பேர் கூட வந்து ஸ்டாலின்னு தான், அது வந்து ஆங்கிலத்தில், அதான் ரஷ்ய பெயர் இருந்தாலும் ஆங்கிலத்தில் வரக்கூடிய இசு தானே, சமஸ்கிருத எழுத்து இல்லாமல் எங்கேருந்து வரப்போகுது? நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த புது திருமண தம்பதிகளுக்கு சொன்னீங்க ரைட்டு, உங்கள் குடும்பத்தில் தானே சன்ஷைன் பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்க, உங்களுடைய கிளை குடும்பத்தில் தானே சன் பிக்சர்ஸு சன்னுலாம் பேர் வச்சுருக்காங்க. ஏன் சூரியன் வச்சா வலிக்குமா, ஆதவன் வச்சா வலிக்குமா, கதிரவன் வச்சா வலிக்குமா, ரெட் ஜெயண்ட்டுன்னு வைக்கிறீங்களே, Cloud9 அங்கே அழகிரி பையன் வச்சாரு, இதெல்லாம் தமிழ் பேர் வைக்கக்கூடாதா? அப்போ ஊருக்கு தான் உபதேசமா? இந்த கேள்வி இயல்பாக எழக்கூடிய கேள்வி தானே. முதல்வர் குடும்பத்தில் அதே மாதிரி கடவுள் மறுப்புன்னு வெளியிலலாம் சொல்கிறீங்க, உங்கள் குடும்பத்திலேயே கடவுள் நம்பிக்கை கோயில் கோயிலாக போகிறவங்க இருக்காங்க. அது நம்ம போகிறவங்கள வந்து தப்புன்னு சொல்லலை. நீங்கள் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையை வந்து மதிக்கிறீர்கள், உங்கள் வீட்டில் இருக்காங்கன்றதுனால. பொதுமக்கள் வர இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த கடவுள் நம்பிக்கையை பற்றி வந்து டெங்கு மலேரியா சனாதனத்தை ஒழிப்போம் என்ன ஒரு நீதிபதி வந்து சொன்னார்னா அது வந்து அவருக்கு எதிராக போராட்டம், அவருக்கு எதிராக புத்தகங்கள் வெளியிடுற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துடுது. இப்போ உச்ச நீதிமன்றமே கேட்குது, அந்த நீதிபதிக்கு எதிரான போராட்டங்களில் அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அதுக்கு பதில் சொல்கிறாங்க காவல்துறை, அந்த புத்தகம் அவரை பற்றி போட்ட புத்தகத்தை வந்து நாங்கள் பேன் பண்ணிட்டோம். அது மட்டுமா? நீதிமன்றத்தை வளாகத்திலேயே போராட்டங்கள் நடந்ததே, அதை பற்றி பேசுகிறாங்களா காவல்துறை? அப்போ காவல்துறை என்ன புரியாமையாக இருக்குது? நீதித்துறைக்கே இந்த கதி. நான் நீதிபதி யார் என்ன அவருடைய நீதிபதின்னு வந்தாச்சுன்னா நீங்கள் நீதித்துறைக்கு யாருக்குமே மரியாதை இல்லை என்றால் அதுக்கப்புறம் எப்படி வந்து அப்புறம் சமுதாயம் கெட்டு போச்சு. இது ஆக ஊருக்கு உபதேசம், குற்றங்களை அரசே வந்து தூண்டுகிறது, உடந்தையாக இருக்கிறது, இல்லை ஒரு வகையில் காரணமாகிறது. அந்த செவிலியர்கள் கிளம்பகத்தில் இறக்கி விட்ட மாதிரி. இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து சமுதாயம் கெட்டுவிட்டது என்று சொல்லுவது ஒரு எஸ்கேபிசம். அந்த எஸ்கேபிசம் அதில் ஓரளவு நியாயம் இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தான் இந்த குற்றங்களுக்கு வந்து முற்றிலுமான காரணம். ஏன்னா அது சொல்லும்போது தான் அந்த கேள்வி இப்போ நீங்களே கேட்டீங்க, ஜெயலலிதா இருக்கும்போது மக்கள் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது இப்படிலாம் நடக்காதுன்னு சொன்னாங்க. ஒரு ஜெயலலிதாவால் எப்படி வந்து அப்படி ஒரு இதை கொண்டு வர முடிஞ்சுது? உங்களுக்கு அந்த OMRல பேங்க் ஆஃப் பரோடா ஒரு கொள்ளை நடந்தது. அப்போ அந்த பீரியடில் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது சொல்லி முடிச்சிடுவோம். அது முடிஞ்ச உடனே அன்றைக்கி நைட்டு வந்து தாம்பரத்துக்கிட்ட அந்த வட இந்தியாவிலேருந்து வந்த மோமுடி கொள்ளைக்காரர், அது எப்போவுமே பெரிய இது என்னென்னா நம்ம ஏதோ வட இந்தியாவிலேருந்து வந்தால் தான் அவன் கொள்ளைக்காரன். அப்படி பார்க்க போனால் திருச்சி பக்கத்தில் ராம்ஜி நகர் இருக்கு, அது பூரா அந்த ஒரு காலத்தில் இப்போ மாறிட்டு இருக்கலாம். அந்த ராம்ஜி நகர்லேருந்து கொள்ளையர்கள் வந்து வட மாநிலங்களில் போய் கொள்ளையடிச்சிட்டு இங்கே திரும்பி வந்துடுவாங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே வந்து பைக், அப்போது நான் கல்லூரி அந்த அந்த என்னுடைய இளமை காலத்தில்னு வச்சுங்க, அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் எங்கே பைக்கு காணாமல் போச்சுன்னா, ஒருத்தர் காணாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நேராக மீன் சுருட்டின்னு இருக்குது ஜெயங்கொண்டாம் பக்கத்தில், அங்கே போய் அங்கே புரோக்கர்கிட்ட கேட்டால் வண்டி நம்பர் சொன்னால் திருடிட்டு வந்தது யாருன்னு சொல்லிவிடுவான். அவங்ககிட்ட விலை பேசி வாங்கிக்கணும் நம்ம வண்டியை. ஆனால் 2 நாள் தான் டைம், 2 நாளைக்கு அப்புறம் அவன் பிரிச்சுடுவான். 2 நாள் வெயிட் பண்ணுவாங்க. ஓனர் தேடிட்டு வந்தால் அவர்கிட்டயே 5000 10,000 வாங்கிட்டு கொடுத்துடலாம். உங்கள் வண்டி நீங்களே விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. இல்லைன்னா பிரிச்சுட்டாங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஸ்பேர்ஸாக போயிடும். இப்போ நான் சொல்கிறது எதுக்கானா, வட மாநிலத்துலேருந்து இங்கே வந்து கொள்ளை அடிக்கிறாங்க, ஏதோ நம்ம இப்போ இங்கேருந்து போய் அங்கே அடிக்கிறவனை வந்து அப்பான்னு சொல்லுவான், மதராசிகள் வந்து கொள்ளையடிக்கிறார்கள்னு நம்ம அவனை சொல்கிற மாதிரி அவன் நம்மளை சொல்லுவான். ஆக குற்றம் செய்பவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இதை மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த அந்த அன்றைக்கி நைட்டு தாம்பரத்தில் வந்து டிஜிபியோ கமிஷனரோ ஃபோன் பண்ணி இதை நான் வேறு நிகழ்வில் கூட சொல்லியிருக்கேன். ஜெயலலிதா முதல்வரிடம் கேட்குறாங்க, அவங்கள ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம், தூங்கிட்டு இருக்காங்க, கைது பண்ணி என்கவுண்டர் தப்பிக்க முயற்சி வழக்கமாக எல்லா என்கவுண்டர்லையும் எல்லா காவல்துறையும் வழக்கமாக சொல்கிறது தான். பார்த்தீங்கன்னா எல்லா என்கவுண்டரும் எப்போ நடக்கும்னா விடிகாத்தால் இருட்டில் தான் நடக்கும். அவர் வந்து ஒளிச்சு வச்சிருக்கிற இப்போ கூட அந்த நாட்டுக்குண்டு வீசியவர் வந்து அந்த வெள்ளை ராஜா கொட்டுராஜாவை வந்து அது எப்படி வந்து அந்த திருமாந்துறைன்னு அந்த பெரம்பலூர் பக்கத்தில் அங்கே வந்து பண்ணிவிட்டு அவர் வேறு எங்கேயோ போய் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நான் நாட்டுக்குண்டெல்லாம் ஒளிச்சு வச்சுருக்கேன், வாங்க காமிக்கிறேன்னு கூப்பிட்றாரு அவர். அந்த இடத்த கூப்பிட்டு போனோன்னா என்கவுண்டர். அப்போ வந்து அவர் கரெக்டாக வந்து ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரையோ அவர் குண்டு வீச தாக்குதல் நடத்த முயற்சிக்கிறார். இது அந்த என்கவுண்டருக்கு பின்னால் எல்லா எந்த கட்சி ஆண்டாலும் இந்த என்கவுண்டர் கதை என்பது இப்படி தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஒரு ஃபார்முலா. இது வந்து நான் வந்து சரி தவறு என்பதை தாண்டி அவ்வப்போது இப்படி ஒரு அதிர்ச்சி ஷாக் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்தா தான் கொஞ்சம் அந்த பயம் வரும். அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து தார்மீக ரீதியாக இது சரியா அப்படின்லாம் வந்து பார்க்காம இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் வந்து சமுதாயத்திற்கு அவசியமாகிறது. அப்படிங்கிற வகையில் அன்றைக்கி வந்து அந்த வட இந்திய கொள்ளையர்கள் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. வெளியில் வந்த தகவல் அப்போ எதிர்கட்சிகளான்னு சொன்னாங்க, இது போலி என்கவுண்டர், அவங்கள வந்து கைது பண்ணியிருக்கணும். அவங்க எல்லாரையும் 7 பேரும் என்னமோ. ஆனால் அதற்கப்புறம் ஒரு வங்கி கொள்ளை கூட, ஏன்னா பட்டப்பகலில் மத்தியானம் 3 மணிக்கே என்னமோ நடந்தது, மோமுடி போட்டு ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில். அதுக்கப்புறம் ஒரு வங்கி கொள்ளை கூட தமிழ்நாட்டில் வந்து நடக்கலை. அப்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பண்ணது வந்து டெக்னிக்கலாக கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறத விட, எதை செய்தால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பயம் வரும், சமுதாயம் நம்ம சொல்கிறது சமுதாயத்தில் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்ய துணிபவர்களுக்கு பயம் வரும் என்பது ஆள்பவர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அந்த ஆளுமை வேண்டும். ஜெயலலிதாவுக்கு அந்த ஆளுமை இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையா குற்றப்பட்டியலை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது தான். இதுதான் வந்து இன்றைய நிலை. ரொம்ப வருத்தமான நிலை. இப்படியே தமிழ்நாடு போய்கொண்டிருந்தால் நம்ம வந்து சும்மா வெளியில் பேசலாம், வந்து இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம், உலகத்திலேயே சிறந்த நாடு நம்மளுதான். இல்லை யாரோ ஒரு பொருளாதார மேதைன்னு ஒருத்தர் போட்டு விட்டார் கமிட்டியில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்தால் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி உலகத்திலேயே 3வது நாடாக வந்திருக்கும், அந்த அளவுக்கு ஸ்டாலின் முன்னேற்றி விட்டார். 10 லட்சம் கோடி கடன், இதில் வந்து 3000 ரூபா வேறு பொங்கலுக்கு கொடுத்துருக்கீங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் கடன் ஏறுது. இப்போ ஒரு சமீபத்தில் கூட்டுறவுத்துறை என்பது உங்களுக்கு வந்து இந்த ரேஷன் கடையெல்லாம் அதில் வரும். முதல்வர் மருந்தகம், அப்போ அம்மா மருந்தகம், இப்போ அதுக்கு பேர் முதல்வர் மருந்தகம், இதெல்லாம் வரும். இந்த வேளாண் கூட்டுறவு சங்கங்கள்லாம் வரும், கூட்டுறவு வங்கிகள்லாம் வரும். இந்த கூட்டுறவுத்துறையில் அதிகமான நஷ்டம் வருகிறது. இந்த நஷ்டத்திலிருந்து இந்த கூட்டுறவுத்துறையை
கூட்டுறவுத்துறை நம்ம எல்லாத்தையுமே எடுக்கிறோம். இந்த ரேஷன் கடை இப்போ எல்லாருக்கும் பொங்கல் கொடுத்தாங்கல்ல, அது ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கு அந்த பொங்கல் பொருளை கொடுப்பதற்கு ஊக்கத்தொகை, ஏன்னா எப்பவும் விட அதிகமாக வேலை செய்கிறான் இல்லையா அந்த பொங்கல் போது, அதுக்காக 5 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு அவன் இன்சென்டிவ் கேட்குறான். அதை இந்த திமுக அரசு, தமிழக அரசு கொடுக்கல. கூட்டுறவுத்துறையில் கோடிக்கணக்கில் நஷ்டமாகிறது மொத்த துறையிலும். இது கூட்டுறவு வங்கி, வேளாண்மை சங்கம், மருந்தகம், ரேஷன் கடை எல்லாம் பொதுவாக எல்லாம். இதில் வந்து இதை எப்படி நஷ்டத்திலிருந்து மீட்பது என்பதற்கு ஒரு ஆய்வுக் கூட்டம் ஒரு பீச் ரிசார்ட்டில் அதிகாரிகளை வைத்து, அதனுடைய பதிவாளர் நந்தகுமார் என்பவர், கூட்டுறவுத்துறை பதிவாளர் நந்தகுமார், ரிஜிஸ்ட்ரார்னு சொல்லுவாங்க, அங்கே வச்சு அதிகாரிகள் எங்கள் பீச் ரிசார்ட்டில் 2 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா செலவு, கிட்டத்தட்ட 5 ஸ்டார் 7 ஸ்டார் அந்த ரேஞ்சில். அண்ணா நகரில், மாதவரத்தில், இங்கே கூட்டுறவு தலைமையகம் கீழ்ப்பாக்கத்தில் எல்லா இடத்துலையும் ஏசியோட மிகப்பெரிய வந்து அரங்கம், கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் இவ்வளோ பேர் உட்காரலாம் அப்படிங்கிற அளவுக்கு அரங்கங்கள் ஏசி வசதிகளோடு இருக்குது. கீழ்ப்பாக்கத்தில் தலைமையகத்தில் இருக்குது, மாதவரம், அண்ணா நகர், இந்த கூட்டுறவு சங்கங்கள்லாம் அங்கங்கே இது மாதிரி அரங்கங்கள்லாம் வந்து கட்டியிருக்காங்க. அது அதிமுக பீரியடில் கட்டினாங்களா, திமுக பீரியடில் கட்டினாங்களா, இருக்குது. அங்கே கூட்டத்தை வச்சுக்கலாமே. அந்த செலவு காப்பி, தேநீர் ஏதோ செலவு, அந்த மாதிரி ஏதோ டிஃபன் செலவுனா கூட பரவாயில்ல. அது கூட பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு திமுக ஆட்சியில். ஏன்னு கேட்டால் தீயணைப்பு வீரர்களுக்காக வந்து 10 நாளைக்கு வந்து டிஃபன் காப்பி செலவு 16 கோடின்னு கணக்கு காமிச்சாங்க. ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் 200-300 பஜ்ஜி சாப்பிட்டுருந்தா தான் அவ்வளோ செலவாக முடியும். யதார்த்தத்துக்கே 139 திருநாய்களுக்கு வந்து ஊசி போட்டதுக்கு ஏதோ ஒரு 18 கோடின்னு கணக்கு காமிச்சாங்க, இந்த வெறிநாய்களுக்கு போட்டு. இதை மாதிரி கணக்கு காண்பிப்பதில் புலிகள். அப்போது நீங்கள் இந்த கூட்டுறவு சங்கம் நஷ்டத்துலேருந்து வரணுங்கிறது வந்து உண்மையான எண்ணம் இல்லை. எல்லோரும் அவங்க அதிகாரிகள்லாம், நிர்வாகிகள், அதிகாரிகள்லாம் கூடணும், நல்லா 5 ஸ்டார் என்ஜாய் பண்ணணும். எங்கிறதுங்க நஷ்டத்துலேருந்து வெளியில் வருது இப்பொழுது? அதாவது அரசின் கையில் வந்து நஷ்டத்திலிருந்து வெளிவருவது இருக்கிறதா என்றால் இருக்கிறது. முதல்ல நீங்கள் வந்து நஷ்டத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கு இதெல்லாம் வந்து செய்யாமல் இருந்தாலே அது அநேகமாக லாபத்துக்கு வரும். இந்த உதாரணத்தை சொல்லி, அப்போ நடக்கும் தவறுகள், குற்றங்கள் எல்லாவற்றிற்கும் அரசு பொறுப்பா, சமுதாயம் பொறுப்பா என்று நீங்கள் கேட்டதற்கு பிரதான பொறுப்பு அரசு சார்ந்த அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள். சமுதாயம் வந்து அதை பார்த்து கெட்டு போய் நாளுக்கு நாள் வந்து இந்த சமுதாயம் அழுகி வருகிறது. ஆனால் அழுகுவதற்கு காரணமாக இருப்பது அரசியல்வாதிகளும் அதிகாரிகள் என்று சொல்லி முடித்துக்கொள்வோம். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.